ஸ்ரீ ரேவா காண்டம் 200ஆம் அத்தியாயம். சாவித்ரி தீர்த்தத்தின் பெருமை. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், குந்தியின் மைந்தனே, அதற்கு அருகிலேயே அந்த சிறந்த சாவித்ரி தீர்த்தம் உள்ளது. அங்குதான் வேதங்களின் தாயான மிகவும் போற்றப்படும் சாவித்ரி தேவி சித்தியை முழுமையை அடைந்தார். யுதிஷ்டிர மன்னர் கூறினார், சிறந்த பிராமணரே, அந்த சாவித்ரி யார்? அறிஞர்களால் அவர் எவ்வாறு வழிபடப்படுகிறார்? அவர் மகிழ்ந்தால் என்ன வரத்தை அருள்கிறார்? அதை எனக்கு கூறுங்கள். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், தாமரையில் அமர்ந்திருப்பவரால் பிரம்மதேவரால் ஆளப்படும் தாமரை போன்ற இயல்புடைய யோகினியான பத்மா தனது தேஜஸில் சூரியனை போன்றவர். எனவே அவர் சாவித்ரி என்று அழைக்கப்படுகிறார். தாமரை போன்ற நிறம், தாமரை போன்ற முகம் மற்றும் தாமரை இதழ்களை போன்ற விழிகளை கொண்ட சாவித்ரி அன்னையை பிராமணர்கள், சத்திரியர்கள் மற்றும் வைசியர்கள் எப்போதும் முறைப்படி தியானிக்க வேண்டும். சூத்திரர்கள் அவரை ஒருபோதும் தியானிக்கலாகாது. அவ்வாறு செய்தால் பிராமணரை கொன்ற பாவத்திற்கு ஆளாக நேரிடும். ஒரு சூத்திரர் அதை மனதில் உச்சரித்தாலோ அல்லது மனதில் இருத்தினாலோ அவர் நிச்சயமாக நரகத்தில் வீழ்வார். வேத மந்திரங்களை உச்சரித்தாலே போதும். தர்மத்தை காக்கும் சத்திரியர்களால் அந்த சூத்திரரின் நாக்கு வெட்டப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதிகாலையில் செய்யப்படும் சிறந்த சந்தியா தியானத்தின் போது பிறை நிலவை போன்ற தோற்றத்துடனும் சிவப்பு நிற ஆடைகள் மற்றும் சிவப்பு நிற பூச்சுக்களுடனும் சந்தனம் போன்றவை கூடிய ஒரு சிறுமியாக சாவித்ரி தேவியை மனக்கண்ணில் கொண்டு தியானிக்க வேண்டும். நண்பகலில் இனிமையான முகமும் மங்களகரமான தோற்றமும் கொண்ட இளம் பெண்ணாகவும் பெரிய மற்றும் பருத்த மார்பகங்களை கொண்டவராகவும் அனைத்து ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு வெண்மையான மாலைகள் மற்றும் பூச்சுக்களை அணிந்தவராகவும் சாவித்ரி தேவியை மனக்கண்ணில் கொண்டு தியானிக்க வேண்டும். அவர் வெண்மையான ஆடைகளையும் வெண்மையான யக்ஞோபவீதத்தையும் அதாவது பூணுனையும் அணிந்திருக்கிறார். அவர் உலக இன்பங்களையும் முக்தியையும் அருள்கிறார். குந்தியின் மைந்தனே, அந்தி பொழுதில் அவள் வெண்மையான நிறமும் நரைத்த முடியும் கொண்டவளாக தியானிக்க வேண்டும். கடக்க முடியாத அடர்ந்த காட்டில் ஒரு தாயை போல அவள் நம்மை காக்கிறாள். சிறந்த மன்னனே, சாவித்ரி தீர்த்தம் என்பது மிகுந்த சிறப்பும் ஆற்றலும் வாய்ந்தது. புனித நீராடலுக்கு பின்னர் பக்தர் முறைப்படி ஆச்சமனம் நீரை சடங்கு முறைப்படி அருந்துதல் செய்ய வேண்டும். பிராணாயாமம் செய்வதன் மூலம் மனம், வாக்கு மற்றும் உடல் ஆகியவற்றால் 7 பிறவிகளில் செய்த பல பாவங்களை அவர் அவிழ்க்க முடியும். இதன் மூலம் அவர் தனது அனைத்து குறைகளையும் நீக்கிக் கொள்ள வேண்டும். சிறந்த மன்னனே, அந்த தீர்த்தத்தில் ஆபோஹிஷ்டா மந்திரத்தை 9, 6 அல்லது 3 முறை உச்சரித்தபடி தன் உடலில் நீரை தெளித்து கொள்ள வேண்டும். ஆபோஹிஷ்டா மந்திரத்தை 3 முறை ஜபித்தால் தகுதியற்றவர்களிடமிருந்து தானம் பெறுவதால் ஏற்படும் பிரதி கிரக பாவத்தால் ஒருவன் தீட்டுக்குள்ளாவதில்லை. 3 ருக்குகளை மந்திர பாடல்களை கொண்ட அகமர்ஷன மந்திரத்தையோ அல்லது தான் பயிலும் வேதத்தை சார்ந்த ஒரு மந்திரத்தையோ ஜபித்தால் தாமரை இலை நீரில் நனையாதது போல ஒருவன் சிறு பாவங்களால் பாதிக்கப்படுவதில்லை. பொதுவாக ஒரு பிராமணர் 3 முறை ஆச்சமனம் செய்வார். உல்லேகம், விரலால் நீரை தொட்டு தடவுதல் அல்லது தேய்த்தல் செய்ய வேண்டும். 4வது முறையாக அதை செய்பவர் பிராமணஹத்தி, பிராமணரை கொன்ற பாவத்தை போக்குகிறார். நீரில் நின்று கொண்டு வாஜசனேயக வேதத்தை அதாவது சுக்ல யஜுர்வேதத்தின் வாஜசனேயி சம்ஹிதை சார்ந்த துருபத மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். அது அனைத்து பாவங்களையும் அளிக்கிறது. உதுத்தியம் என்று தொடங்கும் மந்திரத்தை கொண்டு திவாகரனை, சூரிய பகவானை வழிபட வேண்டும். பின்னர் வேதங்களின் தாயான புனிதமான காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். சந்தியா வந்தனத்திற்கு பின்னர் இடையராது காயத்ரி தேவியின் மந்திரத்தை ஜபிக்கும் பிராமணர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார். அவர் பிரம்மலோகத்தை அடைகிறார். காயத்ரி மந்திரத்தை 100 முறை ஜபித்தால் 10 பிறவிகளில் செய்த பாவம் நீங்குகிறது. 1000 முறை ஜபித்தால் 3 யுகங்களாக செய்யப்பட்ட முந்தைய பாவங்கள் நீங்குகின்றன. 4 வேதங்களையும் கற்றிருந்தும் புலநடக்கம் இல்லாதவனும் எதையும் பாகுபாடின்றி உட்கொள்பவனும் எதையும் தகுதியற்ற முறையில் விற்பவனுமான ஒரு பிராமணரை விட காயத்ரி மந்திரத்தை மற்றும் ஜபித்து
புலநடக்கத்தை கடைபிடிக்கும் பிராமணரே மிகச் சிறந்தவர். சந்தியா வந்தன வழிபாட்டை செய்யாத மனிதன் எப்போதும் அசுத்தமானவனாகவே கருதப்படுகிறான். அவன் எந்த ஒரு புனித சடங்கையும் செய்வதற்கு தகுதியற்றவனாகிறான். ஒருவேளை அவன் ஏதேனும் மத ரீதியான செயலை செய்தாலும் அதனால் அவனுக்கு எந்த பலனும் கிடைப்பதில்லை. சந்தியா கால வழிபாட்டை உபாஸ்தியை மேற்கொள்ளாத பிராமணர் மந்த புத்தி கொண்டவர் ஆவார். இப்பிறவியிலேயே அவர் சூத்திரருக்கு இணையானவராக கருதப்படுகிறார். இறப்பிற்கு பின்னர் அவர் நாயாக பிறக்கிறார். ஒரு பிராமணர் சாவித்திரி தீர்த்தத்தை அடைந்த பின்னர் சாவித்திரி மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் அவர் 3 வேதங்களையும் கற்றதற்கான பலனை ஐயமின்றி பெறுகிறார். மன்னா, பக்தர் ஒருவர் பித்ருக்களை நினைவில் கொண்டு புனித நீராடி அரிசி உருண்டைகளை பிண்டங்களை அர்ப்பணித்தால் அவரது முன்னோர்கள் 12 ஆண்டுகளுக்கு திருப்தி அடைகிறார்கள். சாவித்திரி தீர்த்தத்தை அடைந்த பின்னர் அவர் அனைத்து உயிரினங்களும் அழியும் காலம் வரை பிரம்மலோகத்தில் வசிப்பார். அக்காலம் நிறைவடைந்ததும் அவர் மீண்டும் மனிதராக பிறப்பார். மன்னா, 4 வேதங்களையும் நன்கு கற்றறிந்த ஒரு பிராமணரின் தூய குடும்பத்தில் அவர் பிறப்பார். அவர் மிகுந்த செல்வமும் ஏராளமான தானியங்களும் பெற்று புதல்வர்கள் மற்றும் பேர பிள்ளைகளுடன் திகழ்வார். நோய்களும் துயரமும் இன்றி அவர் 100 ஆண்டுகள் வாழ்வார். 200ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.